போஸ்டிங். அதிகமான காவல்துறையினரை 275க்கு மேலே அவங்க வந்து புதுசாக சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல அம்சம். இன்னொன்று இது காலகாலமாக இருந்த ஒரு பிரச்சனை தான். இதுக்கு பல்வேறு விதமான தீர்வுகள் அந்த காலத்திலே கண்டுக்கிட்டாங்க. முதலாக காவல்துறைக்கு மகளிரை வந்து 1972 முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. வெறும் 5 போலீஸ் தான் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நமது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா மேடம் வந்தபோது மகளிர் காவல் நிலையங்களே வந்தது. இப்போ 274 சப் டிவிஷன் சொல்லுவோம், டிஎஸ்பி இருப்பார் இல்லையா, 274 இடத்துலையும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள். அங்கே சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குற்றங்கள் ஒரு ஆண்டுக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை பண்ணப்படுது. அந்த லைனில் இது வந்து அதுக்கு பிறகு வந்து அதிரடிப்படையை கொண்டு வந்தாங்க, பெண்கள் அதிரடிப்படை கொண்டு வந்தாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம். அதுக்கு பிறகு இது ஒரு நல்ல புதிய திட்டமாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இப்போது ஈவ்டீசிங்னு சொல்கிறோம், இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்கிறோம், ஒர்க் பிளேஸில் சொல்கிறோம், இப்படிப்பட்ட இடங்களை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக டெக்னாலஜியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்துருக்காங்க. வரவேற்கத்தக்கது. கடந்த காலங்களில் பல்வேறு ஆட்சிகள்லையும் பல்வேறு தலைவர்கள் ஆமாம் சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய பிரச்சனையாக இருக்குது போதைப் பொருள் நடமாட்டம். ஆமாம் ஆமாம் இந்த கருத்து போதைப் பொருள் வந்து ஒரு பெரனியல் பிரச்சனை. அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி குளிர் காய்ச்சல் எல்லாம் வர மாதிரி ஒரு நிரந்தரமான பிரச்சனை. 100 ஆண்டுகளாக இல்லை 1000 ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் போதை. பல்வேறு விதமான போதைகள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த உயர் தர போதை பொருட்கள் அது வர விடாமல் நம்ம தடுக்கணும். குறிப்பாக இப்போ கஞ்சா தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள்னு சொல்லலாம். இப்போ மது பழக்கமே பெரிய போதைப் பொருள் தான். பட் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட உலகம் முழுவதும் வைக்கப்படக்கூடிய பொருள். ஸோ இதற்கு நம்ம பொறுப்பில் இருக்கும்போது பெரிய அதிரடி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். எடுத்துக்காட்டாக கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, 3 அப்படின்னு கொண்டு வந்தோம். இந்த கஞ்சா விற்கக்கூடியவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணோம். அவங்களுடைய சொத்து விவரங்களை இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அனுப்பி ஒட்டுமொத்த பொறுத்து சொத்துக்களை பறிமுதல் பண்ண பிறகு தான் அது கொஞ்சம் குறைஞ்சிது, நல்லாவே குறைஞ்சிது. இது ஒரு தொடர் போராட்டம், தொடர் போர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்திருக்க அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. மகேஷ்குமார் அகர்வால் டிஜிபி, யங்ஸ்டர், அவருக்கு இன்னும் 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, நல்ல திறந்த அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க இதை ஒரு பெரிய போர் பிரகடனம் பண்ணி போர் என்கிற முறையில் இதை எதிர்கொண்டு இந்த போதையை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தேங்க்யூ. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.